அடேங்கப்பா, புதருக்குள்ள பாம்பு இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம நேரத்தை பாத்தீங்களா, பெருச்சாலிங்க தான் மாட்டிருக்குங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சண்டை வேண்டாமே. பெரியவங்களா பொறுப்பா உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களை கூப்பிடுவோமா? இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எத்தனை ஸ்மோக் பாம்ஸ் தூக்கி போட்டாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மெலிசான இந்த கயிறை யாராலையும் பார்க்க கூட முடியாது, இதை அறுக்கவும் முடியாது. ஏற்கனவே நான் விரிச்ச வழியில நீங்க மாட்டி இருக்கணுமே. அப்படின்னா இந்த டபுள் ட்ராப் போயிட நீதான் செட் பண்ணி வச்சியா? சொல்ல போனா அது ட்ரிபிள் ட்ராப் இப்பதான் புரியுது. உங்களுக்கு கூட மூளை இருக்கு. இந்த கூட்டத்திலேயே பெரிய அறிவாளி நீயா தான் இருக்கணும். உங்க எல்லாருடைய கதையும் முடிக்க போறோம். என்னுடைய உடலுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அடேங்கப்பா, அசத்திட்டீங்களே. கேபா அவன் கவனத்தை திசை திருப்பினா நீ ஷேடோ பொசிஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்ட. ஆமா, சரியா சொன்ன. உங்களுக்கு மட்டும் தான் ஜாப்பை செட் பண்ண தெரியும்னு நினைச்சீங்களா? ஆனாலும் இவ்வளவு ஈஸியா மாட்டிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு பெருமையா இருக்கு. திறமை சரிதான். இந்த டெக்னிக்கை நானும் கத்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்க தான் வந்துச்சு. ஸ்டைல் பேரியர். Down prison. Squad mutiny. Everything falls apart. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்ன இது? இது ஒரு வகையான பேரியர். நம்ம இதுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டோம். சுத்து போட்டாங்களா? இவங்களை பிடிச்சதுன்னா இவங்க கதையை நான் தான் முடிப்பேன். உங்கள யாருக்காவது இதுல ஆட்சேபணம் இருக்கா? உன் வேலையை நீ பாரு. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவங்க கதையை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து சேரு. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காத. ஒழுங்கா சொல்றத கேளு. மரியாதையை எங்களை வெளியே விட்டுடு. எதுக்கு இப்படி தொண்டை கழிய கத்திக்கிட்டு இருக்க? இது பாக்குறதுக்கு சாதாரணமான டர்ட் பால் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு வகையான ஜூட்ஸு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்குள்ள இன்னொரு ட்ராப் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது வெறும் சாதாரண செவுரு. இந்த செவுத்தை இப்ப எப்படி பொளந்து காட்டுறேன்னு பாரு. அப்படியா? சரி, முயற்சி பண்ணி தான் பாரு. இங்க இருந்து வெளியே போக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். டனலிங் பேங்க். உடைஞ்ச செவரு தானா சரியாயிட்டு இருக்கு. அத பாத்தீங்களா? பார்த்தோம். எங்களை வெளியே விட்டுடு. அப்போ இது கண்டிப்பா சாதாரணமான ஒரு டர்ட் பால் கிடையாது.
நிஜி என்ன ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளோட சக்கரா எனர்ஜி இது மொத்தமா அப்சர்வ் பண்ணுது. கிழிஞ்சது போ. ஒரு செவத்துக்குள்ள நம்மள அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம நம்ம சக்கரா எனர்ஜி இப்ப இவங்க திருட பாக்குறாங்களா என்ன? என்ன ஆனாலும் நம்ம எதிரியோட திட்டத்தை பாராட்டியே ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னாலும் நீ எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ யாரா இருந்தாலும் ஒழுங்கா எங்களை வெளியே அனுப்பிடு. ஏதாவது செஞ்சே ஆகணும் சிக்கமாரோ. எதிரியோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்காம முன்னாடி வந்தது கண்டிப்பா என்னுடைய முட்டாள்தனம் தான். இப்ப பொந்துக்குள்ள எலி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது சரிப்பட்டு வராது. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. சக்கர எனர்ஜியை முழுசா இழக்கிறதுக்கு முன்னாடி நாம வெளியில போய் ஆகணும். அக்கமாரு, இத வாயில போட்டுக்க. மாத்திரையிலே மாத்திட்டல. நெஞ்சா ஹார்ட் ஹியூமன் மிமிக்ரி. நான் பயன்படுத்த போறது நெஞ்சா ஹார்ட் பீஸ்ட் மிமிக்ரி. பேங்க் ஓவர் பேங்க். அப்படிதான் கீபா போட்டு தாக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களால தப்பிக்கவே முடியாது. என்ன நடக்குது? விரிசல் விழுந்து அது தானாவே சரியாயிடுது. தரையிலையும் எந்த பாதிப்பும் ஏற்படல. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல முழு சக்கர எனர்ஜியை நாம இழந்துருவோம். இதுவும் வேலைக்காகாது. முழு எனர்ஜி இல்லாம என்னால ரசிங்கான யூஸ் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் சும்மா இருந்ததுக்கு என்னுடைய சக்கர எனர்ஜியை நிறைய இழந்துட்டேன். எனக்கு இது பிடிக்கல. நான் பேசுறத கேக்குதா? உன் தலைவன் இங்கதான் இருக்கானா? ஒரு நல்ல டீல் பேசலாமா? அதாவது எங்க எல்லாரையும் நீங்க ஒழுங்கா வெளியே விட்டுட்டீங்கன்னா சாஸ்கியவை நாங்க பத்திரமா உங்க கூட அனுப்பி வைக்கிறோம். ஆனா ஷிகமாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உயிர் பயத்துல கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க போல இருக்கே. எனக்கு டீலே பிடிக்காது. என்கிட்ட மாட்டினவங்களை தப்பிக்க விட மாட்டேன். உங்களோட உயிரை எடுக்காம விட மாட்டேன். போது நிறுத்து. உனக்கு வேணா எனக்கு வேணா, என்ன மட்டும் வெளியே விட்டுரு. மத்த எல்லாரையும் நீயே வச்சுக்கோ.
இவ்வளவு நேரம் சண்டை போட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க வந்து மாட்டிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? என்ன சொன்ன? ஏதாவது சொல்லி தப்பிக்கணும்னு பார்த்தா நான் உன்னை விட மாட்டேன். வாய மூடு கீபா. தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத. யாரு தொணங்கிறா? இதுதான் உங்க ஊர்ல டீம் ஒர்க்னு சொல்லுவாங்களா? கூட்டத்தோட தலைவனே இப்படி இருக்கான். உன்னை ஃபாலோ பண்ணா கூட இருக்கவங்க மண்ணை கவ வேண்டியதுதான். உயிர் பயம் வரும்போதுதான் ஒருத்தரோட உண்மையான குணம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஒரு கோழைய நான் பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி நிஞ்சா மிஷனுக்கு தலைவனா தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமான விஷயத்த கடைசியில சொல்லணுன்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் உயிரை காப்பாத்திக்க சாஸ்கேவையும் மத்தவங்களையும் கைவிட போறியா? லீஃப் வில்லேஜோட சுன்னன்கள் இப்படிதான் செயல்படுவாங்களா? கவனமா கேளுங்க. என்ன ஆனாலும் சாஸ்கே நம்ம வில்லேஜ் சேர்ந்தவன். அவன் நம்ம காம்ரேட். அவனை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். நம்ம கிராமம் நமக்கு இதான் கத்து கொடுத்துருக்க. உன் பேச்சை கேட்டு உன்னை வெளியே விட்டுருவேன்னு நினைச்சியா? நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற? எங்களையே ஏமாத்திரியா? உன்னை சும்மா விட மாட்டேன் ஷிகாரு. சீக்கிரம் வா, வெளியே போய் மோதுவோம். முதல்ல அதுக்கு வெளியில போகணும். நிலைமைய புரிச்சுக்காம சும்மா கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொன்ன? அதான் கேட்டுச்சுல, அப்புறம் ஏன் திரும்ப கேக்குறேன்? உன்னை சும்மா விட மாட்டேன் கீபா. போது நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. ஜோஜி, ஆனா இந்த ஷிகமாரு என்னை இப்ப தியானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். திட்டம் ஏதாவது இருந்தா என்னன்னு சொல்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜோஜி? சாப்பாடு தவிர உனக்கு எதுவும் தெரியாதா? கொடுக்காம சாப்பிடுறான்னு கத்திரியா? யாரு எப்படி போனாலும் அவன் வேலையில அவன் கரெக்டா இருப்பான். அவ்வளவுதான். வேற வழியே இல்லைங்க. என்னுடைய ஷேடோ க்ளோன்ஸை இப்ப பயன்படுத்தி ஆகணும். இதுவும் வேலைக்காவாது. அந்த நிஞ்சா இந்த வாலுக்கு சக்கர எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உன் ஷேடோ க்ளோன்ஸை பயன்படுத்தினாலும் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாத. உன்னோட சக்கர எனர்ஜியை தான் நீ இழப்ப. உண்மை என்னன்னா உன்னோட மல்டிபிள் அட்டாக்ஸ் இங்க வேலை செய்யாத. சக்தி வாய்ந்த தாய் ஜுட்சுவை பயன்படுத்தி தான் இதை தகர்க்க முடியும். ஒரு வலுவான தாக்குதல். ஜோஜிக்கு டாய் ஜிட்சு தெரியும். ஏன் நாக் அவுட் பஞ்ச விட அவனோட சக்தி வாய்ந்தது. அவனை கொஞ்சம் பாரு. வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் வேலை கொடுத்துட்டு இருக்கான். Come on, இப்படி சும்மா நின்னு நாம வேடிக்கை பார்க்க போறோமா? நேஜே, உன்னுடைய பியாக்குக்கான உன் பின்னாடி இருக்க வால்லையும் ஜோஜி பின்னாடி இருக்க வால்லையும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தேவைப்படுற சக்கர எனர்ஜி உனக்குள்ள இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அவன் சொல்றத கேட்காத. நாருட்டோ, அவன் என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியலையா? ஒரு டீமை உருவாக்குனப்ப ஷிகமாரு என்ன சொன்னாங்கறத நீ அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் பாக்குறதுக்கு சோம்பேறி மாதிரி தெரியலாம். ஆனா இன்னைக்கு நான் அப்படி கிடையாது. ஏன்னா உங்க எல்லாரோட உயிரும் என்னோட பொறுப்புல இருக்கு. ஓகே ஜோஜி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கத்தாம இருக்கியா? அப்புறம் கேபா, ஜோஜிக்கு பின்னாடி இருக்க வால்ல உன்னால இன்னொரு ஹோலை உருவாக்க முடியுமா? ஃப்ரீயாவோட அதை நான் பாத்துக்கிறேன். உன்னோட திட்டம் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்ற அதனால செய்யறேன். அடேங்கப்பா, இன்னும் உங்க முயற்சியை கைவிடல போல இருக்கே. சரியான இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ உன் குணாயை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு மார்க்க போட. ஜோஜி, நீ தயாரா இருக்கியா? நீ அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணுமா என்ன? பிரமாதம். அப்ப வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம், எந்த வேலையை ஆரம்பிக்க போறீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மள சுத்தி இருக்க இந்த வால் முழுக்க அவனோட சக்கர எனர்ஜி இருக்கு. ஆனா இங்க எல்லா இடத்துலயும் சக்கர எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காது. இந்த வால்ல ஒரு சில இடங்கள் கண்டிப்பா வீக்கா இருக்கும். ஷிகமாரு அந்த வீக்கான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டான். நிஜமாவே கண்டுபிடிச்சிட்டானா? ஆனா எந்த வேலையும் செய்யாம இவன் வேடிக்கை தானே பார்த்தான். ரொம்ப நேரமா கவனிச்சு அவ இதை கண்டுபிடிச்சிருக்கான். உதாரணத்துக்கு கீபாவும் அக்கமாரும் வால் அட்டாக் பண்ணப்போ நீங்க அவங்கள பாத்தீங்க. அவன் அந்த வாலை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த வால்ல சில இடங்கள் மத்த இடங்களை விட ரொம்ப பொறுமையா தான் சரியாகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இடங்கள்ல தான் சக்ரா எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குன்றத அவன் கண்டுபிடிச்சிருக்கான்.
அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் ஷிகமாரு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் எந்த பக்கம் நிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஷிகமாரு நினைச்ச மாதிரியே எல்லாமே பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் நிக்கிற இடத்துல இருந்து நீர் எதிரான வால்ல சக்கரா எனர்ஜி ரொம்பவே கம்மியா தான் பரவிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னது சரிதானே ஷிகமாரு? தனியா விட்டுட்டு போயிடுவானுங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். பரவாயில்ல, நல்ல திட்டம் தான். எதிரியை ஏமாத்துறது மட்டும் இல்லாம எங்களையும் ஏமாத்திருக்கான். ஜோஜி பசியில திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சோம். ஆனா அவன் சாப்பிட்டு சக்ரா எனர்ஜி அதிகரிக்கிற வேலையில இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே ஒரு டீமா வேலை செஞ்சு நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்காங்க. இப்போ உன் வேலையை ஆரம்பி ஜோஜி. ஓகே, எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸு தயாரா இருக்கீங்களா? பட்டைய கலப்பலாம். காபூம் 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 ஹியூமன் ஹோல்டர். ஜோஜி, நீ நிஜமாவே பட்டே கிளம்பிட்ட. எல்லாரையும் காப்பாத்திட்ட நண்பா.